வணக்கம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள், தனாதிபதி மறைவு, தனம் குடும்பம் வாக்குஸ்தானாதிபதி மறைவு 8ஆம் இடத்தில். அதாவது அக்னி நட்சத்திரம் போல எப்படி எரிச்சலாக இருக்கோ அதுபோல் வாழ்க்கை சிலருக்கு எரிச்சலாக இருக்கும். சுயஜாதகம் வலிமை பெற்றவர்கள் எத்தகைய கஷ்டங்கள் வந்தாலும் அதை ஈஸியாக கடந்து விடுவார்கள். ஜாதகம் வலிமை இல்லாதவர்கள் தான் பாதிக்கப்பட்டு அந்த சிக்கலில் சிக்கிக்கொண்டு கடன், நிம்மதி இல்லாமை, நோய், உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள், இவைகளெல்லாம் ஏற்படும். விசாகம், அனுசம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களை கொண்ட விருச்சிக ராசிக்கு கேம் சேஞ்சர் பண்ணணும். அதாவது ஆட்டத்தை மாற்றி ஆடணும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையே ஆட்டத்தை மாற்றி கொடுக்கும், கேமை சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவர் 10 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தார், திடீர்னு பார்த்தா வீடு பங்களா எல்லாமே மாறிட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாம். அதே போல் நிறையா வசதியாக இருந்தார்ப்பா அவர் ஒருத்தர், நல்ல செழிப்பாக இருந்தார், இன்றைக்கி பார்த்தா அவர் ட்ரெஸ்ஸே மாறி போச்சு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதெல்லாம் இயற்கை கேமை சேஞ்ச் பண்ணோம், வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணோம். இப்போது நீங்கள் உங்கள் ஆட்டத்தை மாற்றி ஆடக்கூடிய வாய்ப்புகள் மிக நெருக்கமான நிலையில் உள்ளது. கிரக அமைப்புகள், குரு இன்னும் இந்த மாதம் குரு பயிற்சி 26ஆம் தேதி, ஜூன் மாதம் 2ஆம் தேதி இன்னொரு பஞ்சாங்கப்படி குரு பயிற்சி. இந்த மாதத்தையே எடுத்துக்கொள்வோம். குரு உங்களுக்கு இத்தனை, அதாவது தண்ட செலவு, வீண் விரயம், பணம் எதில் போட்டாலும் நஷ்டம், வேலை செய்கிற இடத்துல டார்ச்சர், வீட்டில் மனைவி கிட்ட டார்ச்சர், கணவன்கிட்ட டார்ச்சர், பிள்ளைகள் மூலம் நிம்மதி இல்லை, குழந்தை பிறக்கலை, ஆம்பளை குழந்தை பிறக்கலை, பெண் குழந்தை பிறக்கலை, திருமணமே லேட் ஆகுது, வாழ்க்கையில் ரொம்ப விரக்தி அடைஞ்சிருக்கேன், எந்த தொழில் செய்தாலும் நஷ்டம், ஒரு ஆட்டோ வாங்கினேன், ஆட்டோ டியூவில் வாங்கினேன், அது சரியாக பணம் கட்ட முடியாமல் நிறையா வீட்டில் மருத்துவ செலவு, அந்த செலவு வரும்போது டியூ கட்ட முடியும், ஆட்டோ தீன்னு போயிட்டாங்க. இப்படி அவரவர்கள் நிலைக்கு ஏற்றார் போல் என்னென்ன வசதியான நிலையில் இருக்கீங்களோ, வசதி குறைவான நிலையில் இருக்கிறீர்களோ அதற்கேற்றார் போல் வாழ்க்கை மாற்றி கெட்டது நடந்து கொண்டிருக்கும். அவையெல்லாம் இனி மாறப்போகிறது. அதாவது ராசிக்கு அதிபதியோட சனி பகவான் இணைவு, அடுத்து சுகஸ்தானத்தில் ராகு என்ற பாம்பு அமர்ந்து உள்ளது. ராகு என்ற பாம்பு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனாதிபதி மறைஞ்சு ராகு